ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் சென்ன பாதையிலே பயணிக்க இருக்கக்கூடிய நாம் பூர்வர்கள் சென்ன பாதையை குறித்த அறிவை பெற இருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு அறிவை பெறுவதற்கும் சில காரணங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு குடத்தையோ ஒரு பொருளையோ இந்த உலகத்திலே நாம் பார்க்க வேண்டும் என்னால் அதற்கு நமக்கு கண் தேவைப்படுகிறது. கண் மட்டும் இருந்தால் போதுமா? பார்ப்பதற்கு வெளிச்சம் தேவையே. இருளாக இருந்தால் அவ்விடத்திலே பார்க்க முடியாது. ஆகையாலே ஒரு பொருளை நாம் கண்ணாலே பார்ப்பதற்கும் வெளிச்சம் தேவைப்படுகிறது. வெளிச்சம் மட்டும் போதுமா? அந்த பொருள் நிறமற்றதாக, காத்து போலே நிறமற்றதாக இருந்தால் அதை பார்க்க முடியாதல்லவா? ஆக அந்த பொருளுக்கு ஒரு நிறம் தேவைப்படுகிறது. இப்படி ஒரு பொருளை பார்ப்பதற்கே அந்த பொருளுக்கு ஒரு நிறம் இருக்க வேண்டும். நமக்கு கண் ஒழுங்காக தெரிய வேண்டும். அவ்விடத்திலே வெளிச்சம் சரியாக இருக்க வேண்டும். இவ்வளவெல்லாம் சரியாக இருப்பின் அந்த பொருளின் உள்ளபடியான அறிவு நமக்கு ஏற்படும். அது என்ன உள்ளபடியான அறிவு என்றால், அதற்கு சம்ஸ்கிருதத்திலே பிரமா என்று பெயர் சூட்டுகிறார்கள். பிரமா என்றால் என்ன? உள்ளதை உள்ளபடி அறிதல் என்று சுருக்கமாக சொல்லலாம். அதாவது ஒருவன் பாலை பார்க்கிறான். பால் என்ன வண்ணத்திலே இருக்கும்? வெள்ளை வண்ணத்திலே இருக்கும். பாலை பார்த்து பாலுக்கு வண்ணம் வெள்ளை என்பதனை அவன் அறிந்து கொள்கிறான். இப்போ வெள்ளை நிறமான பால் இது என்பதனை ஒருவன் அறிந்து கொள்வானேயானால் உள்ளதான பாலை உள்ளபடியாக வெள்ளை வண்ணமாக அவன் அறிந்து கொண்டவனாக ஆகிறான். அதே ஒருவேளை அவனுக்கு கண்ணிலே சில வியாதி இருந்தால் எல்லாமே மஞ்சளாக தெரியும். அப்படி இருக்கக்கூடியவன் முதலிலே பாலை பார்க்கிறான் என்னால் அவனுக்கு பாலும் மஞ்சள் நிறமாகத்தான் தெரியும். ஆனால் அவன் அந்த பாலை எப்படி அறிந்து கொள்கிறான்? பால் மஞ்சள் என்று அவன் கண்ணுக்கு தெரிகிறது, அவன் மனதுக்கு படுகிறது. ஆனால் பால் என்ன நிறத்திலே இருக்கிறது? வெள்ளை நிறத்திலே அல்லவா இருக்கிறது. ஆக உள்ளதான, அதாவது வெள்ளை நிறத்திலே உள்ளதான பாலை உள்ளபடி வெள்ளை நிறமாக அறிந்து கொள்ளாமல் அவன் மஞ்சள் நிறமாக அறிந்து கொள்கிறான், அவன் கண்ணிலே உள்ள வியாதியினாலே. இது தவறான ஞானம். உள்ளதை உள்ளபடி அறிதல்தான் சரியான ஞானம். இந்த சரியான அறிவு ஞானத்திற்கு உள்ளதான பாலை உள்ளபடியாக வெள்ளை நிறமாக அறிந்தால்தான் அதற்கு பிரமா என்று பெயர். இப்படித்தான் நாம் இந்த உலகத்திலே அனைத்து பொருள்களின் தன்மையையும் அறிந்து கொள்கிறோம். அதை அறிந்து கொள்ளும்போது இந்த பொருளுக்கு இதுதான் தன்மை என்பதாக உள்ள பொருள்களை உள்ளபடி அறிந்து கொள்கிறோம். இப்படி அறிந்து கொள்ளும் அறிவுக்குத்தான் பிரமா என்று பெயர். அதாவது உண்மையான ஞானம் என்று பொருள். இப்படி அல்லாது நாம் தவறாக தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுகள் எல்லாம் தவறான ஞானமாக ஆகிவிடும். அதாவது ஒருவன் எதேர்ச்சியாக இருட்டிலே அவனுடைய வீட்டின் பின்புறம் செல்கிறான். அங்கு ஒரு கயர் கிடக்கிறது. அந்த கயரை பார்த்துவிட்டு இவன் ஒரு பாம்பு என்று நினைத்து கொண்டு பயப்படுகிறான். இது அவனுக்கு சரியான ஞானமா? இது பாம்பு என்று அவனுக்கு ஒரு அறிவு ஏற்பட்டது. சரியான அறிவோ? இல்லை. அங்கு இருக்கக்கூடியது கயர். அந்த கயித்தை அவன் உள்ளபடி அறிந்து கொண்டால் அவனுக்கு கயிறு என்றுதான் ஞானம் ஏற்பட வேண்டும். இது கயிறு என்கிற அறிவுக்கு பதிலாக இது என்று அந்த கயித்தை பார்த்து பாம்பு என்று நினைத்து கொள்கிறான். அத்தாலே அவனுக்கு பயம் ஏற்படுகிறது. இப்படி தவறாக நாம் ஒரு வஸ்துவை புரிந்து கொண்டால் அங்கு உள்ளதான இந்த பிரமாவானது நமக்கு ஏற்படாது. இப்படி உண்மையான அறிவு நமக்கு ஏற்பட வேண்டுமென்னால் அதற்கு சில காரணங்களை சாஸ்திரத்திலே உரைக்கிறார்கள். அதாவது இந்த பிரமாவானது எவ்வாறெல்லாம் ஏற்படும் என்று பார்த்தால், நாம் நம்முடைய ஐம்புலன்களாலே இந்த ஞானத்தை பெறலாம். அதாவது எல்லா வஸ்துக்களையும் நாம் கண்ணாலே பார்த்து அதனுடைய நிறத்தையும் அதனுடைய உருவத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அதனுடைய குளிர்ந்த தன்மையோ வெப்பத்தையோ நாம் தொட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஒரு பொருளின் சுவையை நாம் நம்முடைய நாக்காலே அறிந்து கொள்ளலாம்.
ஒரு சப்தங்களை, இந்த வார்த்தைகளையோ ஒலிகளையோ நாம் காதாலே தெரிந்து கொள்ளலாம். அந்த பொருளின் வாசனையை, நாத்தத்தை நாம் நம்முடைய மூக்காலே நுகர்ந்து அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த ஐம்புலன்கள் தான் இந்த பிரமாவுக்கு, உண்மையான அறிவுக்கு முக்கியமான காரணங்களாக ஆகின்றன. இந்த ஐம்புலன்களை கொண்டுத்தான் நாம் இந்த வஸ்துக்களின் உண்மையான அறிவை பெறுகிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலும் சில காரணங்கள் உள்ளன. நாம் இந்த ஐம்புலன்களாலும் நேரே ஒரு பொருளை பார்க்காமல் யூகித்து நாம் அந்த பொருளின் அறிவை பெற முடியும். அப்படிப்பட்ட சில காரணங்களெல்லாம் கூறுகிறார்கள் சாஸ்திரத்திலே. அவைகள் என்னென்ன? எப்படி இந்த உண்மையான அறிவை நாம் பெற முடியும்? உண்மையான அறிவை பெறுவதற்கு காரணங்கள் என்னென்ன என்பதனை மேலே பார்க்கப் போகிறோம். இந்த உண்மையான அறிவாகிற பிரமாவுக்கு காரணங்களாக, சாதனங்களாக, இந்த பிரமாவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சாதனங்களுக்கு பிரமாணங்கள் என்று பெயர் சூட்டுகிறார்கள். பிரமாகரணம், பிரமாணம் என்று சொல்லுவார்கள். பிரமாவை, உண்மையான அறிவை விளைவிக்கக்கூடிய சாதனங்களுக்கு பிரமாணங்கள் என்று பெயர். ஆக இந்த பிரமாணங்கள் எவ்வளவு வகை, எப்படி இந்த பிரமாணங்கள் உண்மையான அறிவை ஏற்படுத்துகின்றன என்பதையெல்லாம் மேலே நாம் ஒவ்வொன்றாக அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.